பண்ணேன்னா நேந்திரங்காய் பவுடர் தான் பண்ணேன். இந்த டைம் நேந்திரங்காய் பவுடர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வெயில் அவ்வளோவா அடிக்கல அப்படின்றனால நேந்திரங்காய் வந்து ஒரு தாராக வாங்கினோம் அப்படின்னா ஈஸியாக கிடைக்குது. ஒரு 3 கிலோ 2 கிலோ இது மாதிரி வாங்கினோன்னா அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. உதிரிக்காய் தான் எனக்கு கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சு. ஏன்னா சீக்கிரமாகவே நம்ம பண்ணிடணும், இல்லைனா காய் வந்து எல்லோவாக மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறிச்சுனாலும் நமக்கு சீவிரத்துக்கு வராது. சீவிரத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது காயாது, அதுக்கப்புறம் பவுடர் பண்ண முடியாது. அதனால் நான் இன்றைக்கி வாங்கினேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துட்டேன். ஏன்னா 9 மணி போல் நம்ம வெயிலில் காய வச்சோன்னா ஈவினிங் 3 மணி வரைக்கும் நல்லாவே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த தோல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நான் டக்குன்னு சீவி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். வெயிலில் காய வச்சா அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக வெயில் அடிச்சிச்சு, நல்லா காஞ்சிச்சு. அதுலேயே வந்து ஒரு 3/4 காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் வெயிலே இல்லை, சுத்தமாக வெயில் இல்லை. அப்பப்போ மட்டும் வெயில் வரப்போ நானும் எடுத்து வைக்கிறேன் உள்ளே வைக்கிறேன் இது மாதிரி இருந்துச்சு. இதை என்ன தான் பண்ணுறது, இதுக்கப்புறம் இருந்தால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை விடாமல் நம்ம பண்ணணும், சிம்மில் வைக்கணும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கிறனால சீக்கிரமாக கரிஞ்சிரும், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்பயும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து லைட்டாக கரிஞ்சிருச்சு. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டேன், இல்லைனா ஹோல் பவுடரே வந்து இந்த ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால அதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பி போல் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நம்ம மிக்ஸி ஜார் ஃபுல்லாக போட்டால் கம்மியாக தான் கிடைக்கிது. இந்த டைம் வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வாழைக்காய் ஸ்மெல் இல்லை, பாலில் நல்லா கரைஞ்சிச்சு, நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள்.